யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் செக்ஷனில் நல்லா இருக்கேன் ப்ரோ, எனக்கு என்ன ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடாதீங்க. நல்லா இல்லை நான் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நானும் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட கஷ்டத்தை, நீங்களும் உங்கள் கஷ்டத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் இன்றைக்கி பேசுவோம் சரிங்களா? இன்னும் ஆரம்பத்தில் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சும்மா ஒரு ஃபண்ணுக்கு தான் சரிங்களா? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் பாதி பேர் கானில் இருக்கலாம். நான் ப்ரோ இவ்வளோ நாள் ஆச்சு, எங்கே தான் போனேன், இஷ்டத்துக்கு நீ பாட்டு வீடியோ போடுற, எப்பயாவது வர்ற, எப்பயாவது திடீர்னு போயிடுற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். நம்ம தான் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ முன்னாடியே நம்ம உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஜாயின் பண்ணதுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு 2-3 வீடியோ தான் போடுறேன். பட் இந்த ஒரு வீடியோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் எப்படி ஒரு உத்வேகமாக அது கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் நான் எதையுமே கேட்கலங்க உங்கள்கிட்ட, ஒரே ஒரு லைக்கு, அப்புறம் இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. நான் எந்த வீடியோ போடலனாலும் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கு சரிங்களா? நான் இதை உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணுங்க. பட் எனக்கு இந்த வீடியோவில் தான் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நம்ம இதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா 8 வருஷத்தை தாண்டியாச்சு சரிங்களா? ஸோ இந்த 8 வருஷம் ஃப்ரீ ஃபயரில் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ அதனால் நான் போடாமல் இருக்க மாட்டேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் திரும்பி சொல்கிறதுல தப்பு இல்லைன்னு தோணுது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட 39 வாட்டி கிராண்ட் மாஸ்டர் அடிக்கிறோம். இதை சொல்கிறதுக்கு ஒரு சைடு எனக்கு பெருமையாக இருந்தாலும் ஒரு சைடு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து நம்ம இத்தனை சீசன் அடிக்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா முந்திக்கிட்டு ஆளுகால் நிறைய பேர் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம போய் முன்னாடி ரீஜனில் நிற்கணும் சரிங்களா? பட் நம்மளால நிற்க முடியல. காரணம் ஒன்று, நம்ம ஒர்க்குக்கு போகிறது. அதையும் தாண்டி நம்ம லீவ் போட்டு விளையாடலாம் அப்படின்னு வந்தா இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கான்னு தெரியல, எனக்கு முக்கியமாக இருக்குதுங்க. உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஐஃபோன் பிளேயர்ஸும் ஆண்ட்ராய்டு பிளேயர்ஸும் ஒன்னா ஒரே ஐடியில் விளையாடுறது மட்டும்தான். ஒன்று என் ஐடியில் விளையாடுற பையன் எனக்கு கேட்காமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் போடுறதுல எதுவுமே பண்ணுறது இல்லை. டப்புன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுறான், லாகின் பண்ணி அப்படியே வெளில தூக்கி போட்டுது, ஆன ஸ்கோர் போயிடுது. இல்லை அப்படின்னா நான் கால் பண்ணும்போது ஐடியில் விளையாடுற பையன் எடுக்க மாட்டேங்கிறான். உங்களுக்கு தெரியும், ஒரு ஒருத்த மட்டுமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் ரேங்க் புஷ் பண்ணி கடைசி வரைக்கும் உள்ளெல்லாம் ரீஜனுக்குலாம் வர முடியாது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2-3 பேர் ஆச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியில் ப்ளே பண்ணால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரீஜனுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆக முடியும். இது ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும், ஆரம்ப காலத்துல எனக்கு தெரியாதுங்க, ஒரு 2-3 சீசனுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேருக்கு. ஸோ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் கால் பண்ணும்போது உள்ள ஐடிக்குள்ளே இருக்கிற பையன் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டான். சரி ஆஃப்லைன் போட்டு போயிட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு நம்ம உள்ளே ப்ளே பண்ண வந்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் உள்ளே இருந்துருக்கிறான், வெளியே தூக்கி போட்டுருச்சு. எனக்கு லாபியில் காட்டுது சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அதனால திரும்பி ஆன ஸ்கோர் மைனஸ் ஆயிடுது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய வாட்டி ஆன ஸ்கோர் மைனஸ் ஆகி கடந்த ஒரு 4-5 சீசனாகவே இப்படி தான் இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை நின்றுதுங்க. ஒன்றும் ஆன ஸ்கோரு இல்லைனா நம்மளால ப்ளே பண்ண முடியாத நம்மள ஒரு இடத்துல இருக்கிறோம், ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருது. என்னத்த நம்ம கிராண்ட் மாஸ்டர் போய் ப்ளே பண்ணி அதை வீடியோ எடுத்து போட்டு இந்த மாதிரி கேம் இல்லை, அது என்னத்த ப்ளே பண்ணிட்டா அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். இருந்தாலும் அது நம்ம நினைச்சாலும் ஒரு சைடு இது நம்ம விட்டுறக்கூடாதுன்னா, இது நம்மளோட அடையாளம், இது என்றைக்குமே நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம ப்ளே பண்ணி வீடியோ போட வந்தாலுமே அது கொஞ்சம் தாமதமாயிருது. இதுதான் எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. இல்லைனா நம்ம முன்னாடியே வீடியோ எடுத்து போட்டிருப்போங்க, நேற்றே நான் போட்டிருக்கணும். சரி விடுங்க, பரவாயில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அது எப்படி ப்ரோ ஆஸ்கர் போனால் நம்மளால ஸ்குவாட் மேட்ச் ப்ளே பண்ண முடியாது ப்ரோ, நீங்கள் எப்படி ஸ்குவாட் மேட்ச் ப்ளே பண்ணுறீங்க, 90 கிலோ வந்தாலே ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு ஆல்ரெடி 85 வந்துச்சு. நேற்றே பார்த்தீங்கன்னா 89 தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ மேட்ச் தான் போட்டு ப்ளே பண்ணோம் சரிங்களா? அதுவும் இந்த ஒரு வீடியோவில் இருக்குதுங்க, வெயிட் பண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஆன ஸ்கோர் ஏறினதுக்கு அப்புறம் ப்ளே பண்ண மேட்ச் சரிங்களா? இந்த சோலோ மேட்ச்சில் ப்ளே பண்ணுறதுல ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செத்துட்டா அவ்வளோதான், சோலி முடிஞ்சு போச்சு சரிங்களா? எந்த பக்கத்தில் இருந்து வேணாலும் நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. கிராஸ் ஃபயர் தான் அதிகமாக நடக்கும். இதில் நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக அந்த சோலோ மேட்ச்சில் ஒரு ஆப்ஷன் என்னன்னா, செத்துட்டா திரும்பி பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஆகிக்கலாம் ஒரு டைம். இப்போ திரும்பியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனையும் கொடுத்துட்டாங்க. அதாவது ப்ளூ அந்த ரிவ்யூ பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதில் போயிட்டு நம்ம நின்றுட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு 2 வாட்டி செத்தா நம்ம 2 வாட்டி ரிவ்யூ பண்ணுறது. ஐயோ வாயில் வரமாட்டேங்குது.
ஒரு வாட்டி 2 வாட்டி நம்ம வந்து செத்து ரிவ்யூ ஆகி வரலாம் சரிங்களா. செத்துட்டா ரிவ்யூ ஆகி வரலாம் தொடர்ந்து 2 வாட்டி. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ பாயிண்ட்ல உட்கார்ந்தா மட்டும் இது உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு நான் அந்த சோலோ மேட்ச் போயிட்டு ப்ளே பண்ணும்போது. ஓகேங்களா. ஸோ போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சோலோ மேட்சா வேணாம் செட் ஆகாது அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து ஆன ஸ்கோர் ஏறினதுக்கு அப்புறம் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன சீசன்லாம் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப தான் லேட்டாக வந்து வீடியோ போட்டேன். ஸோ இந்த சீசன் இதுக்கு மேலாம் விட முடியாது. ஆன ஸ்கோர் மைனஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம சோலோ மேட்ச் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏற்றி ப்ளே பண்ணுவோம். பக்குன்னு இருக்குங்க. யாரெல்லாம் சோலோ மேட்ச் விளாட்றீங்களோ அவங்களுக்கு தெரியும். ஸ்குவாடா இருந்தால் நம்ம டீமேட் எவனா ஒருத்தன் ரிவ்யூ பண்ணிட்டுருவான். டூவோ மேட்ச்னா நம்ம ஒருத்தன் செத்தா கூட இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா பேக் அடிப்பான். எல்லாம் வந்து நம்ம டவுனில் இருக்கும்போது அவன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஃபைட் போடும்போது அவன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவான். சோலோ மேட்ச்னா அதாவது நம்ம திறமை இருந்து நம்ம அவனை அடித்தாலுமே ஹெச்பி குறைஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு எவனா ஒருத்தன் வந்து கிராஸ் ஃபயர் பண்ணிடுவான் சரிங்களா. எல்லாரும் நம்ம வந்து போயிட்டு அடிச்சிருக்க முடியாது. ஃப்ளூக்கில் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு நான் திடீர்னு வந்து ஹெட்ஷாட் விழுவோம், இல்லை அவன் ஒரு நல்ல பிளேயராக வரலாம், அவனுக்கு நம்மள மாதிரி ஆன ஸ்கோர் குறைஞ்சி அவன் கூட ப்ளே பண்ண வரலாம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட்டில் நல்ல நல்ல பிளேயர்ஸும் வர்றாங்க தான். ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று கிடைச்சுன்னு வச்சுக்கலாம். ஆஹா வந்துட்டான், ஆஹா செத்துட்டா, மைண்டில் நிறைய விஷயம் ஓடுங்க. அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு வச்சு இப்போலாம் நம்மளுக்கு வந்து ரிவ்யூ ஆகிறது சான்ஸ் கிடையாது. செத்துட்டா மைனஸ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய ஓடிட்டே இருக்கும். ஆனால் சோலோ மேட்ச் போட்டால் நல்லா ப்ளஸ் ஆகுதுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெவல் ரொம்ப ஏறும். இபி அது என்னடா சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் லெவலா, அது இஎக்ஸ்பி அது பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக ஏறும் சோலோ மேட்ச் போட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சோலோ மேட்ச் போட்டு தான் அந்த ஐஸ் கோல்டு சரிங்களா, அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் அந்த லெவல் அடிச்சவர். அப்புறம் டேடி காலிங்க நம்மலாம் இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு 10வது ஐடிங்க சரிங்களா. யாரும் சொன்னால் நம்ப போகிறதில்ல. அப்போலாம் நம்ம பழைய கூட்டாளிங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுமே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து கலாய்க்கிறாங்க. அவன் இந்த வீடியோ பார்த்தானா வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பான் சரிங்களா. ஸோ நம்ம ஒரே ஐடியில் தொடர்ந்து ப்ளே பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம கஷ்டத்துக்காண்டி ஃபோன் வாங்கணும், அப்புறம் வந்து எதனா ஒரு ஐடி வாங்கணும், இல்லை நம்மளுக்கு எதனா ஒரு தேவை ஏற்பட்டுச்சுன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்க ஐடி வித்துறது. இதோட 10வது ஐடி இதை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். இந்த ஒரே ஐடியில் மட்டும் நான் வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு ஐடியில் மட்டும் நான் ப்ளே பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக இந்தியாவில் ஃபஸ்ட்டு அண்டர் லெவல் அடித்த பிளேயர் ஒரே பிளேயர் நானாக தான் இருந்திருப்பேன். இது எவன் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலாலும் சரி, இதுதான் உண்மை சரிங்களா. அந்த அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மக்களே நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே இந்த வீடியோவில் கேட்க போகிறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்க போகிறதில்ல. ஸோ புதுசாக வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் விருப்பம் தான். இந்த வீடியோவில் மட்டும் நான் கேட்க மாட்டேன். ஆனால் அந்த லைக்கு அது உங்கள் விருப்பம்னு கூட வச்சுங்களேன். எனக்கு கமெண்ட் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக. என்னோட ஓல்டு சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த ஒரு நேமை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். எத்தனை பேர் இன்னும் அதெல்லாம் மறக்காமல் இருக்கீங்க அந்த ஒரு பேரை. இன்றோலே வந்திருக்கோம், இதுக்கு எல்லாம் எப்படி வேணாம் அது வந்து சொல்லி தெரியக்கூடாது. உங்களுக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சந்தோஷமாக அதை பார்த்து கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு தரமான ஒரு எப்படி சொல்கிறது, ஜோசப்பும் கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுங்க. ஜோசப் இல்லை, அது பேர் என்ன, சோட்டா கேரக்டரு குரோனா தாங்க. எனக்கு அப்பவும் சரி இப்போவும் சரி ஆரம்ப காலத்தில் ஹயோட்டோ, அப்புறம் அலாக்கு, அதுக்கப்புறம் குரோனா மட்டும் தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்போ கூட பார்த்துருப்பீங்க வேற ஒருத்தவங்க வால் போகிறதுக்குள்ளே அடிச்சிருப்பாங்க கண்டிப்பாக. நம்மள்ட்ட குரோனா அழுத்தணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வந்து அடிக்க முடியல அவனால். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து முன்ன மாதிரிலாம் விளாட்றது கிடையாது சரிங்களா. ஆரம்பத்துலேயே நம்மளுக்கு இந்த குளோவால் போகிற பிரச்சனை இருக்குதும், இந்த டபுள் ஸ்லாட் வந்ததுக்கப்புறம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா எப்படின்னா நான் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சாங்கிறதுனால மட்டும் தான் ப்ளே பண்ண வந்தேன். இப்போலாம் எதனா ஒரு டோர்னமெண்ட் முக்கியமான டோர்னமெண்ட் இன்வைட் பண்ணுறாங்களா அதில் மட்டும் தான் போய் ப்ளே பண்ணுறது. அதுவும் தத்திரப்பத்திரம் தான் ஆடுறது சரிங்களா. ஏன்னா முன்ன மாதிரி நம்ம ப்ளே பண்ணுறது கிடையாது. ப்ளே பண்ணி தொடர்ந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா வயசு ஆகுதுங்க சரிங்களா. எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கேம் மட்டுமே லைஃப்னு வச்சு இருக்க முடியாது. இந்த கேமில் உள்ள லவ் அப்படியே தான் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுலேயே வந்து இருந்தேன் அப்படின்னா என்னால் அடுத்து மேற்கொண்டு போக முடியாது, முன்னேறி போக முடியாது. ஏன்னா வந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, உங்கள்கிட்ட எல்லாருக்குமே வயசு ஆக ஃப்யூச்சரை நினச்சி பயம் வரும் இல்லைங்களா. ஸோ அது கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஓரளவு அவன் பணக்காரனாக இருந்தாலுமே சரி எத்தனை நாள் தான் நம்ம அப்பா காசுலேயே சாப்பிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு வேலையை தேடுறதுக்கு அவன் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அவனுக்கும் தோணும் சரிங்களா. யாராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த ஒரு டைலாக் இருக்குது, ஒன்று ஏழையாக பிறக்கணும் இல்லைன்னா பணக்காரனாக பிறக்கணும், மிடில் கிளாஸாக பிறந்து நாய்ப்படாத படக்கூடாது அப்படின்னு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏழையாக பிறந்தா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம மிடில் கிளாஸில் பிறந்துட்டு கடன் வாங்கி அது இதுன்னு மிடில் கிளாஸ்னா இப்போ ஏழைனா வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழையாக இருக்கும் நான் சொல்கிறேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் ஸோ ஒரு டைலாக் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க, இருக்கிறத வச்சு வாழ்ந்து போயிடுவாங்க. ஏன் அவங்க எதுக்குமே ஆசைப்படக்கூடாது, ஏழையாக பிறந்தவங்க அவங்களும் ஆசைப்படணும் நிறைய. அதை எப்படி சொல்கிறது, அந்த படத்தில் கூட வரும் பார்த்தீங்களா, தனி வரும் படத்தில் ஒரு டைலாக். அது என்ன டைலாக்கு, ஏழையா பிறந்தது நம்ம தப்பு கிடையாது, ஏழையாவே செத்தாதான் நம்ம தப்பு அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. ஸோ இதை நான் ஒரு டைலாக்னே சொல்லிடுறேன், இது உண்மை தான் சரிங்களா. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து பணக்காரனாலும் சரி அவன் இன்னும் பணம் சேர்க்க தான் பார்ப்பான், இல்லை அவன் சொந்த காலில் நிற்க பார்ப்பான். ஸோ மிடில் கிளாஸ் வந்து சரி அவங்க பணம் சம்பாரிச்சு இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு அவனும் ஒரு நிம்மதியாக ஒரு வாழ்க்கை தான் வாழ பார்ப்பான் சரிங்களா. அந்த இடத்துல தான் நானும் இருக்கிறேன். ரொம்ப ஏழையாக இருந்தேன்னு வச்சுங்களேன், நான் இதை தாண்டி நான் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கான வழி என்ன அப்படிங்கிறதான் பார்ப்பேன் சரிங்களா. கெட்ட வழி
கிடையாது, நல்ல வழி. சரி ஓகே, இது ஏன் ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியல அந்த கதை, அந்த ஸ்குவாட் மேட்ச்ல அது எப்படி போய் முடிஞ்சிச்சுன்னே தெரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே கண்மூடித்தனமா பேசிட்டு இருக்கேங்க, வீடியோ பாட்டும் கேம் பிளே ஓடிட்டு இருக்குது. ஸோ நான் பாட்டும் பேசிட்டு போயிட்டே இருக்கேன். எப்படி இந்த கதை எங்கே போய் ஆரம்பிச்சு இங்கே வந்து முடிஞ்சிருக்குது, அந்த ஸ்குவாட் மேட்ச் எப்படி முடிஞ்சிச்சுன்னு கூட எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சோலோ மேட்ச் சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் செத்துட்டேன், ரிவ்யூ பாயிண்ட்லாம் போய் உட்காரல. எனக்கு இருந்த ரிவ்யூ பாயிண்ட் ஒரே ஒரு சான்ஸும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நான் இப்போ இறங்கி ஓடி வரலாம் உங்கள்கிட்ட காட்டி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. என்ன நடக்குது அப்படிங்கிறத சக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஆல்ரெடி செத்தவன் தான் திரும்பி பார்த்தீங்கன்னா செத்துருக்கான். ஸோ அவனுக்கு சான்ஸ் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சோலோ மேட்ச் இதுக்கப்புறம்லாம் வந்து அடுத்த சீசன் தான் ப்ளே பண்ணுவோம். ஏன்னா முன்னாடியே பக்குன்னு இருக்குங்க. அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது, அடுத்த நிமிஷம் இல்லை அடுத்த நொடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான். இனிமே ஒருத்தன் ஆப்போசிட்ல நிற்கிறான்னு வச்சுங்களேன், அவனை அடிக்கிறதுக்கு நான் வந்து அவன் நம்மளுக்கு திரும்பி அடிச்சோனோன்னு நான் யோசிக்கிறேன் சரிங்களா. அவன் அடிக்க போகும்போது எவனா குறுக்கால ஒருத்தன் பாஞ்சு கிராஸ் பேர் பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. ஏன்னா நம்ம அதில் 12 டீம் ஸ்குவாட் மேட்ச்ல சரிங்களா, இதில் 50 பேர் தனித்தனியாக இருப்பானுங்க, எங்கெங்கே இருப்பானுங்கன்னே தெரியாது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் சரிங்களா. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்தில் எடுத்தோடனே இறங்கி அடிக்கிறது தான். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரிவ்யூ பாயிண்ட் சான்ஸ் இருக்குது, முடிஞ்ச வரையும் கில் அடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்து நிதானமாக கவனமாக ஆடணும், அது மட்டும்தான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கிலோ அடித்தேன். அடுத்து இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை கிலோ அடிச்சிருக்கிறேன் தான் முடிய போகுது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போட முயற்சி பண்ணுற மக்களே. இதுக்கப்புறம் ஏன்னா ஒரு வீடியோ போட்டுன்னு வச்சுங்களேன், அப்படியே அடுத்த வீடியோ நம்ம போடணுமே அப்படின்னு நான் வந்து தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து தொடர்ந்து ஓரளவு வச்சு ஒரு மாதத்தில் ஒரு 5 வீடியோ வச்சு நல்லா முடிஞ்ச அளவு போட ட்ரை பண்ணுறேன். உன்னை யாரா போட சொன்னது, நான் போடவே சொல்லலையே அப்படின்ட்டு வந்து நம்ம ஹேட்டர்ஸ் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்னை பிடிச்சவங்க ஒரு 10 பேராவது எங்கே ப்ரோ போயிட்டீங்கன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா. உங்களுக்காக போடுறதுல தப்பே கிடையாது. வீடியோ கிரிஞ்சு நினச்சிக்காதீங்க, உங்களை கவர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, உண்மையாக மனசில் உள்ளது தான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது, வீடியோ போடாமலே இருக்கிறோம் அப்படின்னு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலேன், அப்படியே நானும் விட்டுறேங்க. ஒரு தடவை வீடியோ போட ஆரம்பிச்சேன்னா அப்படியே ஓரளவு வீடியோ போடணும், அடுத்த வீடியோ போடணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கான வீடியோ ரெடிவும் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிளேயரு. சோலோ மேட்ச் போனால் முக்கியம். உங்களுக்கு சோலோ மேட்ச் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா கேளுங்க மக்களே, கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுறேன். முக்கியமாக என்ன மாதிரி ஸ்டேஜில் யார் இருக்கீங்களோ கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க, சோலோ மேட்ச் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுமா அப்படின்னு. ஏன்னா வந்து இப்போ நான் வந்து கேம் பிளே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் இல்லை, 100ல் ஒரு 20% தான் இருக்குது. ஏன்னா நம்ம தான் எப்பயாவது ஒரு தடவை தானே விளாட்றோம், ரேங்க் புஷிங்னால இப்போ வந்துருக்கிறோம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக கேம் பிளேலாம் முன்ன மாதிரி இல்லைங்க. ஸோ அதனால் வந்து கேம் பிளே ப்ரோ என்னோட மொபைல் சரியில்லாதனால என்னால் ஒழுங்காக கேம் பிளே பண்ண முடியல. சோலோ மேட்ச்சில் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், சோலோவாகவே போய் கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கு என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது நான் நேற்று விளாண்ட மேட்ச் சரிங்களா, சோலோ மேட்ச். நீங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்தீங்களா அதுதான் மொதல் மேட்ச்சு, சாரி இன்னைக்கு விளாண்ட மேட்ச்சு. உங்களுக்கு ரொம்ப போட்டு குழப்பறேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் அடிச்சிட்டோம். ஸோ 4229 பிளேஸில் இருக்கிறோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ரீஜன் உள்ள என்ட்ரி ஆகும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியுடன் நானும் உங்கள்கிட்ட கூறிக்கொண்டு இந்த வீடியோ இதோட முடித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் அண்ட் லவ் யூ. பை கைஸ். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.